என்ன பண்ணுறாங்க, பொன்னிக்கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. அப்போ பொன்னி வந்து தூண்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்க, பாத்தியா பொன்னி, இதெல்லாம் அநியாயமாக தெரியல, நீ வீட்டில் இருக்கும்போது வந்து எப்படியெல்லாம் வந்து பேசுகிறாங்க பார்த்தியா, என்ன நினச்சி கூட பார்க்கல அத்தை இப்படிலாம் பண்ணுவாங்க சொல்லிட்டு 2 சவர நகையை தூக்கி பிரீத்திக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்ன சொல்கிறது, எனக்கு ஒன்றுமே புரியல. நீ எப்படி பொண்ணு இதெல்லாம் தாங்கிக்கிட்ட, நீ வீட்டில் மருமகளாக இருக்க, பிரீத்தி வந்து ஆல்ரெடி வந்து சக்தியை விரும்பின பொண்ணு, அந்த பொண்ணும் கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டாங்க. அது மட்டுமா 2 சவர நகையை தூக்கி கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்து நீ எப்படி இருக்க, உனக்கு கஷ்டமாக இல்லை அப்படின்னா, எனக்கு என்னக்கா கஷ்டம் இருக்குது, என்ன பொண்ணு இப்படி சொல்லிட்ட, இங்கே பாரு இதெல்லாம் நல்லது நடக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கியா, வேறு எப்படி சொல்கிறீங்க, இங்கே பாரு எதுக்காக அத்தை வந்து இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது, நீங்கள் என்னக்கா சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னோடனே, எனக்கு என்னமோ தெரிஞ்சு போச்சு பொன்னி, எப்படியாவது ஒன்றை வந்து அமுச்சிட்டு பிரீத்தியை தான் இந்த வீட்டு மருமகளாக்கணும் ஏதோ பிளான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், அதுக்கு தான் இதெல்லாம் செய்கிறாங்க. உன்னை ஏற்கனவே பிடிக்காத அத்தைக்கு இதில் வேறு பிரீத்திக்கு இதெல்லாம் கொடுக்குறாங்க. பிரீத்தி ஏற்கனவே எதுக்காக வந்திருக்கா தெரியுமா, எதுக்காக அப்படின்னோடனே, இந்த வீட்டுக்கு மருமகளாகணும் தான் வந்திருப்பா, அப்படிலாம் இருக்காதுக்கா, ஏங்கா இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்றாங்க. இங்கே பாரு பொன்னி, உனக்கு ஒன்றுமே தெரியல, பிரீத்தி ஏன் வந்திருக்கானும் தெரியல, எதுக்கு வந்து இதெல்லாம் பண்ணுறாலும் தெரியல, அவள் வந்து எப்படியாவது உன் இடத்த பிடிக்கணும்னு நினைக்கிறா, அதனால தான் இவ்வளவும் பண்ணிகிட்ருக்கா, என்னை சொன்னால் புரிஞ்சுக்கோ, இதுக்கப்புறமாவது கொஞ்சம் புத்திமதியாக நடந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பாடி எப்படியோ வந்து கொளுத்தி போட்டாச்சு, நல்லா வந்து எரியுதா, உனக்கு எரியணும் தான் இதெல்லாம் சொல்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிறாங்க. உடனே வந்து பொண்ணு சிரிக்கிறாங்க. என்ன சிரிக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, பின்ன என்னக்கா சொல்கிறது, பிரீத்தியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அதுவும் சக்தியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், ஏன் அத்தையை பற்றியும் எனக்கு நல்லாவே தெரியும், அப்படி இருக்கும்போது எப்படி இவங்களாம் வந்து இப்படிலாம் பண்ண முடியும், இங்கே பாருங்கள் யார் என்ன சொன்னாலும் இல்லை, பிரீத்தி ரொம்ப நல்லவங்க, அது மட்டும் கிடையாது, சக்தி வந்து அப்படிலாம் நினச்சி கூட பார்க்க மாட்டார், பிரீத்தி சக்தி எப்படி பழகிறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால் முதல்ல நீங்கள் மனசில் குழப்பத்தை வச்சுக்காம இருங்கக்கா, சந்தேகம் ரொம்ப பெரிய நோய்க்கா, அது இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமா, புரியுதா, அதனால் மனசில் இதெல்லாம் போட்டுக்காதீங்க, ஓகேவாக்கா அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. இதை எல்லாம் கேட்ட பிரீத்தி வந்து பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன இவ இப்படிலாம் பேசுகிறா, அப்போது அவளுக்கு வந்து மனசில் வந்து பயமே கிடையாது, என்னை பற்றி பயம் வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி வந்து அப்படியே பார்த்து முறைச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் சக்தியும் கேட்டுறாரு. சக்தி வந்து பொண்ணு என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கா, அவள் அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சுருக்கா, இந்த நம்பிக்கைக்காகவே வந்து பொன்னியை வந்து என்ன வேணாலும் பாராட்டலாம், எப்படிப்பட்ட பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உடனே பிரீத்தி வந்து இருக்கிறத பார்த்துட்டு, பாத்தியா பிரீத்தி எப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு பொன்னி, ஆமாம் சக்தி கேட்டேன், பாத்தியா நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கான்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியும் பொன்னியை பற்றி, பொன்னி எவ்வளோ நல்லவ தெரியுமா, எங்கள் அண்ணியே வந்து தப்பாக நினச்சாலும் பொன்னி நினைக்க மாட்டா, எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக கெத்தாக நெத்தி லட்சமாக பதில் சொன்னா பார்த்தியா, உண்மையிலே பொன்னிக்கிட்ட வந்து நிறைய கற்றுக்க வேண்டியதில் நிறைய இருக்குது, இப்போலாம் பொன்னி பேசுறதெல்லாம் அப்படியே கேட்டுட்டு இருக்கலாம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சந்தோஷமாக சொல்லிட்டு போகிறாரு. இதையெல்லாம் கேட்ட பிரீத்தி வந்து செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. இப்படி நடந்து போச்சே, எப்படியாவது பொன்னியை ஓரங்கட்டலாம் நினச்சேனே, ஆனால் சக்தியோட மனசில் வந்து பொன்னி வந்து இந்த அளவு வந்து வந்துட்டாலே இப்போ என்ன பண்ணுறது, எதா பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக போகிறாங்க. என்ன பொன்னி, நான் இவ்வளோ சொல்லி கூட உனக்கு அட்வைஸ் பண்ணி கூட நீ திருந்தவே மாட்டியா, இப்படி பண்ணிட்டாலே, இவ்வளோ இப்படியாவது நம்ம வந்து மனசை எரிய வைக்கலான்னு பார்த்தா நம்மளுக்கு பல்பு கொடுத்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக இருந்து அங்கேருந்து உஷா வந்து போகிறாங்க. என்ன உஷா நல்லா பல்பு வாங்கின போல் இருக்கு அப்படின்னோடனே, எல்லாம் இந்த பொன்னிக்கு ரொம்ப வாய் அதிகமாக தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக சுந்தரத்தை பார்த்து சொல்லிட்டு போகிறாங்க வந்து உஷா. அடுத்து வந்து பொன்னி வந்து அக்கா ஏன் யோசிக்கிறாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க.